ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, தெனாலிராமனும் தங்க நாணயம் உள்ள பானையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில் ஒரு போட்டி வைத்து கொள்ள முடிவு செய்தார். அது என்ன போட்டி என்றால் பானை உடைக்கும் போட்டி. அதற்காக 2 பானைகள் கட்டி தொங்கவிடப்பட்டன. அதில் ஒரு பானையில் தங்க நாணயமும் இன்னொரு பானையில் வெற்றிடமாகவும் உள்ளன. யார் ஒருவர் தங்க நாணயம் உள்ள பானையை உடைக்கிறார்களோ அவர்களுக்கு தங்க நாணயமும், யார் ஒருவர் வெற்றிடமாக உள்ள பானையை உடைக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்படும் என உத்தரவிட்டார். அமைச்சர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்றனர். அவர்களுக்குள் அச்சம் ஏற்பட்டது. ஐயையோ, கிருஷ்ணதேவராயர் வேற வெற்றிடமாக உள்ள பானையை உடைத்தால் தண்டனை வழங்கப்படும் என்று கூறினாரே. தான் வெற்றிடமாக உள்ள பானையை உடைத்து விட்டால் தண்டனை கிடைக்கும் நேரிடும் என்று அச்சம் ஏற்பட்டது. யாரும் முன்வரவில்லை. ஆனால் தெனாலிராமனோ முன்வந்து தான் போட்டியில் கலந்து கொள்வதாக கூறினார். அவர் போட்டியில் கலந்து கொண்டு பானையும் சரியாக உடைத்தார். அங்கு உள்ளவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். தெனாலிராமனை பார்த்து அமைச்சர்கள், எவ்வாறு நீ சரியான பானையை உடைத்தாய் என்று கேட்டார்கள். அதற்கு தெனாலிராமனோ சிரித்து கொண்டு, நான் சிறிது நேரம் பானையை இரண்டையும் உற்று பார்த்தேன். அதில் தங்க நாணயம் உள்ள பானை சற்று கீழ் நோக்கி இருந்தது. ஆனால் வெற்றிடமாக உள்ள பானை மேல் நோக்கி இருந்தது. தடையின் காரணமாக தங்க நாணயம் உள்ள பானை கீழ் நோக்கியும் இருப்பதை நான் உணர்ந்தேன். ஆகையால் நான் கீழ் நோக்கி இருக்கும் பானையை பார்த்து அடித்தேன். அதனால்தான் என்னால் தங்க நாணயம் உள்ள பானையை சரியாக கண்டுபிடித்து உடைக்க முடிந்தது என்று கூறினார். இதை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவருக்கு தங்க நாணயமும் பரிசளித்தார். இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எதையும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றியும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.